என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த தித்திக்கும் திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தியினை கொண்டு உன் வராகி வந்திருக்கின்றேன். உனக்காக வருகின்ற இந்த தாயை ஒரு முறை நீ தொட்டு விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் அம்மா தினமும் உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளில் நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்து கொடுக்கின்றேன். தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு அதை நீ தொடங்க வேண்டும். எதிர்ப்புகள் 1000 வரத்தான் செய்யும். எதிர்ப்புகளை எல்லாம் கண்டு ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே. நீ செய்வது சரியாக இருந்தும் உனக்கு அதற்காக எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான முதலாவது அறிகுறி என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கும் உன் மனசாட்சிக்கும் செய்கின்ற விஷயம் சரி என்று தெரிகின்ற பட்சத்தில் அதை பற்றி என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவலைப்படக்கூடாது. மற்றவர்களின் விமர்சனங்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு தேவை. ஏனென்றால் அதுதான் உன்னை ஊக்கப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கை எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்வதும் கற்றுக்கொண்ட விஷயங்களை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் உனக்கான வெற்றியின் இரகசியமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான பாடங்கள் தான் என்பதனை புரிந்து கொண்டு அதையெல்லாம் கற்றுக்கொண்டு மேலும் மேலும் உன் வாழ்க்கையை சரியாக நடத்த நீ தயாராக இருந்து கொண்டிரு. என் பிள்ளையே, இத்தனை காலம் உனக்கு இந்த காலத்தின் பாதையில் உனக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்து கொண்டிருந்தது. இவையெல்லாம் கனவாகவே கரைந்து போய்விடுமோ என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருந்தாயல்லவா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை, உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற விஷயங்களோடு பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றாள் இந்த வராகி. கனவு என்பது உன்னால் தொடக்கூடிய எல்லையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் நடக்கவே நடக்காத விஷயங்களையும் தனக்கு ஒத்து வராத விஷயங்களையும் கனவு கண்டுவிட்டு அது நடக்கவில்லையே என்று ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது. என் பிள்ளையே, சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற புத்தகத்தில் எப்பொழுதுமே ஒவ்வொரு பக்கமாக நீ எழுதி கொண்டே செல்ல வேண்டும். அடுத்தவர்கள் கைகளில் அதை எழுதுவதற்கான வாய்ப்பை ஒரு நாளும் நீ கொடுத்து விடக்கூடாது. இன்னொருவரின் பேச்சுக்கு அடங்கியோ இன்னொருவர் வார்த்தைக்கு மயங்கியோ எப்பொழுதும் இது போன்ற தவறுகளை நீ செய்துவிடக்கூடாது. எப்பொழுதும் பொறுமையாக இருக்க பழகு. உனக்காக எழுதப்பட்டவை அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்து விடும். ஏனென்றால் உனக்காக எழுதியதே நான் அல்லவா? என் பிள்ளைக்கு அதனால் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தை, இத்தனை நாளும் நீ உன் மனதிற்குள் எப்பொழுதும் தேக்கி வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று. உண்மையில் பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழ தகுதியற்றவன் என்பதனை நீ புரிந்து கொள். அப்படியானால் நீ இங்கு வாழ்வதற்கான அத்தனை தகுதியையும் பெற்றிருக்கின்றாய். நிச்சயமாக நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே உன்னை ஒரு மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரித்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் அழகாக மாற்றும். எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் இங்கு விஷயம் கிடையாது. நீ பழகிய அத்தனை பேரிலும் யாரொருவர் மட்டும் உன்னுடைய குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உண்மையாக உயிராக இருந்தார்கள் என்பதுதான் இங்கு முக்கியம்.
அப்படி தன்னிடத்தில் இருக்கின்ற மனதையும் உன்னிடம் இருக்கின்ற உன்னுடைய குணத்தையும் மட்டுமே புரிந்து கொள்கின்ற வருகின்ற ஒரு நட்புதான் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. அதையும் தாண்டி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னோடு நிலைத்து நிற்காது. நீயும் அப்படித்தான். யாரிடத்தில் எப்படி பேசினாலும் சரி, அப்படித்தான் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீ பிரதிபலிப்பாய் என்பதனை புரிந்து கொள். கடல் அலைகள் எப்படி ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றதோ அதுபோலத்தான் நீயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை ரசிக்கும். அவர்கள் ரசிப்பதற்காக ஓட வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை. என் குழந்தையே, நீ உனக்காக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நீ நினைத்ததை சாதிக்கும் வரை. நீ இந்த உலகத்தில் யாரையெல்லாமோ திருப்திப்படுத்த நினைத்து பல முயற்சிகளை செய்து தோற்று போய் நிற்கின்றாய். என் பிள்ளையை, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் யாராக இருக்க முடியும் என்றால் அது உன்னுடைய மனசாட்சிதான். உன் மனசாட்சி திருப்தியாக மாறிவிட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் தந்துவிட்டது என்கின்ற மனநிறைவை கொடுத்துவிடும். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இடங்களை தேடி அலையக்கூடாது. நீ சென்றடையக்கூடிய இடம் என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் போகின்ற பாதைகளும் உனக்கு தெளிவாக தெரியும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே வாழ நினைத்தால் தோல்வி என்பது அங்கு யாருக்கும் இல்லை. சந்தோஷம் என்பது அது தானாக வந்து சேர்வது கிடையாது. நாம் தான் அந்த சந்தோஷத்தை நம் வாழ்க்கையாக எப்பொழுதும் அமைத்து கொள்ள வேண்டும். நீ தகுதியில்லாதவன், உனக்கு இதை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்வதற்கு உன்னை சுற்றி இருக்கின்ற யாருக்கும் முதலில் தகுதி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் இங்கு எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு செயலினாலும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் திணித்துவிட முடியாது. நீ நினைத்ததை நீ சாதிக்க வேண்டும். அதற்கு யாருடைய அனுமதியும் உனக்கு தேவையும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ தகுதியோடு இருக்கின்றாயா அல்லது தகுதி இல்லாமல் இருக்கின்றாயா என்று சொல்வதற்கு முதலில் அவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று சோதித்து விட்டு வர வேண்டும். என் பிள்ளையே, இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களும் ஆனால் உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துவிட்டது என்றால் சந்தோஷப்படுவாய். அதே நேரத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற விஷயங்களாக இருந்தால் அதற்காக வருத்தப்படுவாய். உண்மையில் கஷ்டமான விஷயம் ஒன்று வருகிறது என்றால் மட்டும்தான் என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை இன்பங்களும் அதனுள் அடங்கி இருக்கின்றது. உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிய வைக்கப் போகின்றது. அதற்காக நீ சில தோல்விகளையும் சில சங்கடங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் சுற்றி இருக்கின்றவர்களுக்கு என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது, நாம் ஏன் இந்த பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாம் உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு கஷ்டம் வரும்பொழுது மட்டும் எனக்கு எதற்கு இந்த சோதனை என்று என்னிடத்தில் கேட்கின்றாயல்லவா? என்னைக்காவது நீ எனக்கு மட்டும் ஏன் இந்த சந்தோஷம் என்று கேட்டிருக்கின்றாயா? கேட்டதில்லை அல்லவா? அதனால் இரண்டுமே கலந்த இந்த வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று மாறி மாறி வரும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலையும் விளையாட்டாக எண்ணாமல் உனக்கான சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன் முயற்சிகளை கைவிடாமல் இருந்து கொண்டிரு. பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும், போற்றுபவர்கள் அங்கே போற்றிக் கொண்டிருக்கட்டும்.
எதையும் கணக்கில் கொள்ளாமல், எதையும் கருத்தில் கொள்ளாமல் உன் வெற்றியை நோக்கிய பயணம் மட்டும் உன் முன்னால் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.